வச்சா நிம்மதியாகும்படி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகும்படி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி போகும்படி. ஏன்னா நீ பாடிக்கிட்டே இருந்தோம்னா வரக்கூடிய ஆட்கள் வரணும் அப்படிங்கிறதுக்க. ஏன்னா உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்குவேன், நான் உங்கள் முகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்குவேன். சரி, ஆக வரட்டு வரட்டேன். அவ்வளோதான் நான் இல்லை உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் முகத்தை அங்கிருந்து பார்க்கும்போது தெரியுவேன் நீங்கள். ஆகவே அருமையாக வரக்கூடிய ஆட்களை சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தால் ஆதிகளை கொடுத்த வாக்கு பாதிலே நிற்கின்றது. அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இருமாதற்கு முருகப்பெருமான் வாக்கு கொடுத்ததன்படி அமிர்தவள்ளியை திருப்பரங்குன்றத்திலே திருமணம் முடித்து விட்டார். ஆக முருகப்பெருமான் இளைவலான சுந்தரவள்ளியோ இந்த காட்டிலே திணைக்காவல் கொண்டிருக்கின்றால் ஆலோலம் ஆலோலம் என்று பாடுகின்றால். ஆகவே அன்னவளை உடனே சந்திக்க வேண்டும். அதற்கு முன்னால் வருகின்றார் ஒரு வனக்காவல். அதனாலே அந்த வருகின்றார் வனக்காவலர். அவரை சந்தித்து விட்டு பிறகு வெள்ளியை பார்க்கலாம். நாராய் புயல் காத்து மரங்கள் சாயும் மழை சாயுமா பூரேற்ற காதல் சாயாதமா வெயில் நாளில் நதிகள் காயும் கடல் காயுமா பொன்வானில் நீனுரங்க பூந்தோப்பு நானுரங்க அன்பேவும் ஞாபகத்தில் எங்கேவோ நானுரங்க கண்ணோடு தூக்கமேது நீ இல்லையே கையோடு சேர்ந்துறார் முல்லையே. உன்னை தேடி வந்து கண்ணே நடுராத்திரி நீ என்று சிவராத்திரி நடந்தாச்சு நிலவை தேடி பலராத்திரி நான் காண வேண்டும் நவராத்திரி காகான மின்னல்கள் இடியோடு வந்தால் நீவானம் ரெண்டாகுமா மேல் வர்க்கம் கீழ் வர்க்கம் என்கின்ற பேரங்கள் நேரத்தை சூடாடுமா உன்னை தேட்டுவே உயிர் மாற்றுவே இது மூச்சு உனக்காக பேச்சு உனக்காக ஒரு மூடன் கதை சொன்னான் என் கதை அதுதானோ இது காதல் வீகும் இது காதல் வீகும் அட
போல ஒரு பூதம் கதை சொன்னார் எங்களை கழகத்தில் பாட்டு பாடும் நடுக்கமில்லை சென்று வா மகனே சென்று வா அறிவை வென்று வா மகனே வென்று வா அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது எது வழியாதவன் என்றே நினைக்கின்றது அறிவுலகம் உன்னை நீங்க யாரு? நீ யாரியா? முதல்ல நீங்க யார்? இந்த இடத்துக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்யா? இந்த இடத்திற்கு பேர் என்ன? வேள்வி மலை சாரல். வேள்வி மலை சாரல். வேள்வி என்றால் என்ன? யாகம். யாகம். அந்த யாகம் செய்யக்கூடியது யாரு? முனிவர்கள். என் போன்ற முனிவர்கள் உண்டா இல்லையா? அப்ப எனக்கு இந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிறிய. யாருக்குமே எந்த இடமும் சம்பந்தம் இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, மாயவனார் வெண்டுமாண்டம் வரை ஓட்டுக்கும் ஆகாத என்னடையாய் பாம்பே அப்படின்னா காயமே இது பொய்யடா. காயம்னா என்ன? காயம் என்றால் உடம்பு, சரியா? காயம் என்றால் உடம்பு. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. காற்றுங்கிறது உயிர். தூங்கி எந்திரிச்சாத்தா ஒரு மனிதன், இல்லைன்னா அவனுக்கு பேர் என்ன? பிணம். பிணம், சபம், சரியா? காயம் இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, மாயவனார் வண்ணும் பாண்டம் அப்படின்னா பிரம்மன் செய்யக்கூடிய பாண்டம் மனிதனா. குயவன் மண்பாண்டத்தை செய்கின்றான். குயவன் மண்பாண்டத்தை செய்கின்றான், ஆனால் பிரம்மன் மனிதனை செய்கின்றான். ஆக கடைசியில் ஏன் தெரியுமா? மண்பாண்டமும் மனிதனும் ஒன்னுடான்னு சுட்டி காட்டிட்டான். காரணம் என்ன? கடைசியில் மண்பாண்டத்தை கொண்டு போய் என்ன பண்ணுவான்? 3 ஓட்டையை போடுவான். உண்டா இல்லையா? இந்த 3 ஓட்டை ஏன் போடுறான் தெரியுமா? எதுக்கு? காரணம் இருக்குங்க. பையூருடைய இருந்து பாலூருடைய பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த விளறியேன். மெய்யூரில் போவதற்கு வேதாந்த விளர்ந்து விட்டால் பையூரும் மெய்யூரும் கண்ணம்மா பாலாய் முடியாவோன்னா. காரணம் என்ன? மனிதனுக்கு ஆரம்பத்தில் 3 பால் 3 மாலை. ஆரம்பத்தில் 3 பால் 3 மாலை 3 சங்கு. ஞாபகப்படுத்திட்டீங்க. ஏன் அப்படின்னா 3 பால் என்னென்ன? 3 அந்த பாலே சங்குதாயா. காரணம் என்ன? ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது முதல்ல ஒரு சின்ன சங்கை கொண்டு வந்து சங்கை ஊத்துறான், நாக்கில் தொட்டு வைக்க சொல்லுவாங்க. அப்பா சேனப்பால் நல்ல நல்லவர்களுடைய கையில், நல்ல அறிவுள்ள கையில், ஆனால் தலைவர் மேலே கை வைக்காதீங்க. ஆக நல்ல கையில் நாக்கில் தொட்டு வைங்க பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதல் சங்கு. 2வது சங்கு எப்ப அப்படின்னா அவன் பெரியவனாகி திருமண கோலத்தோடு போகும்போது, ஆக 2வது சங்கம் முழங்கும். திருமண கோலத்தோடு போகும்போது
கடைசியில பேரன் பேத்தி பிள்ளை குட்டி எல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கடைசி செங்கு கட்டையில போராண்டாங்க போது அது கடைசி செங்கு வரும். ஆக வாழ்க்கையில 3 சங்கு 3 மாலை. காரணம் என்ன? ஒரு குழந்தை பிறந்து விட்டான் என்றால் நம்ம இந்து மதம். என்ன மதம்? இந்து மதம். இந்த உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கின்றது, உண்டா இல்லையா? ஆக எத்தனையோ மதம் இருந்தாலும் மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான், அதான் உண்மை. ஏன் அப்படின்னா மரம் செடிகளுக்கு ஓரறிவு, புழு பூச்சிக்கு 2 அறிவு, நீரில் வாழும் சிந்துகளுக்கு 3 அறிவு, பரப்பான பட்சியங்களுக்கு 4, மிருகத்திற்கு 5, மனிதனுக்கு 6, ஞானியருக்கு 7, தெய்வத்திற்கு 8. பாத்தீங்களா? தெய்வத்திற்கு கூட ஞானியர்க்கும் கூட எட்டாத அறிவுதான் தெய்வம்ங்கிறோம். சரியா? ஆலயம் தொழுவது சாலம் என்று. அதனாலதான் சொன்னா மந்திரமாவது நீரு, மரத்தில் ஆவது நீரு, தந்திரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, ஆலவாயும் சிவனுடைய திருநீரே அப்படின்னா. திருநீர் இட்டார் யார் கெட்டார்னா திருநில்லாத நெற்றி செத்த பிடத்துக்கு சமணப்படான்னா. ஏன் அப்படின்னா திருநீர் பூசாம இருக்காதீங்க, நான் சொல்றதுக்கா இல்லை, இது உண்மை. ஆக திருநீரை அணியணும், கண்டிப்பா அணியணும். காரணம் என்ன? இந்த உடம்பு சாம்பலாகிற உடம்பு, சரியா? புதைத்தாலும் சரி, அதை எரிச்சாலும் சரி. ஆக புண்ணியத்தை தேட வேண்டும். ஆக அந்த புண்ணியத்தை சிவபெருமான் கொடுக்கின்றானாம். எது? அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபதம் அவைகள் அஞ்செழுத்தில் ஒரு அள்ளி அஞ்சலச்சன் அம்பலத்தில் ஆடுவான். அம்பலத்தில் ஆடுறவன் அவன். நம்ம எதுக்காக ஆடுறான்? பறவை சம்பளத்தில் ஆடுறான். சரி, அம்மா பாடிச்சல ஒரு பாட்டு, சிங்கம் போலே. சரியா? ஆக தோன்றினும் புகழோடு தோன்றுக, அக்கில்லாமை தோன்றாமை நின்று. காரணம் என்ன? இந்த ஊருக்காக ஒரு பெருமையை சேர்த்து வச்சு வந்து பார்த்தீங்களா அந்த அம்மா. ஆக சிங்கம் போலே நடந்து வாரான் செல்ல பேராண்டி. அந்த அந்த குரலை பார்த்தீங்களா? அவ்வளவு வருது. ஆக வாழ்த்துக்கள். அந்த அம்மா வந்து நான் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு நான் பெரிய அல்ல, வாழ்க வளமுடன். ஆக இந்த இடத்தில் நீங்க எதுக்காக வந்தீங்க? ஆக வேல்மணி சாரலுக்கு எனக்கும் சம்பந்தம் உண்டு. சரியா? இல்லப்பா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு காரணம் சொல்றேன். ஐயா, வழியில ஒரு முனிவர் போறாரு. வழியில ஒரு முனிவர் போறாரு ஒரு ஒத்தடி பாதையில. சரி. அப்ப போகும்போது ஒரு மண்டை ஓடு ஒண்ணு கிடக்குது. மண்டை ஓடுல என்ன எழுதிருக்குன்னா இறப்புக்கு பின் பெருமை அடைவான். எப்படி எழுதிருக்கு? இறப்புக்கு பின் பெருமை அடைவான். இறப்புக்கு பின் பெருமை அடைவான் இந்த மண்டை ஓட்டுல எழுதிருக்கு. இந்த முனிவருக்கு சந்தேகம் ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனுஷன் உயிரோட இருக்கும் போதே எதையும் சாதிக்கிறது கிடையாது, உண்டா இல்லையா? ஆக சாதிக்கிற மனிதர்கள் இருக்காங்க. ஏன்னா காவிய தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு ஒருத்தர் எழுதிட்டு போனார். யாரு? கவிஞர் கண்ணதாசன். சரியா? ஆக அது போல சாதித்த மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா சாதிக்காத ஒரு மனிதனை பார்த்து அந்த பிரம்மன் எழுதுன, அதுக்கு தான் சொல்லுவாங்க, அப்பா ஏன் தலை எழுத்துல எழுதுன பிரம்மே சரியில்லடா அப்படின்பாங்க. இந்த வார்த்தை எதனால வந்து தெரியுமா? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன், நல்லா கேளுங்க. காரணம் என்ன? மண்டை ஓட்டிலே இறப்புக்கு பின் பெருமை அடைவான்னு இருந்துச்சு. இந்த முனிவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. நேர மண்டை ஓட எடுக்கிறாரு, கைலங்கை போயிட்டாரு. நேர கைலங்கிரியில் அமர்ந்திருக்கக்கூடிய யாரு? சிவபெருமான். பார்வதி சமேதரா அமர்ந்திருக்காரு. அப்ப போகும்போது இறப்புக்கு பின் பெருமை அடைவான்னு பிரம்மன் எழுதியிருக்கானே, இது தவறுதானே அப்படின்னு இந்த முனிவர் கேட்கிறார். அப்ப அந்த முனிவர் கேட்கும்போது அவர் சொல்றாரு, அப்பா பூலோகத்திலே அவன் பிறந்த போது எல்லா அணியா அக்கிரமெல்லாம் செஞ்சான், அணியாத அக்கிரமெல்லாம் செஞ்சான். கடைசியில சிவா என்றான். எது? சிவா என்றான். சிவா என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. ஐயனே, சிவா என்று இப்ப இன்னமும் புண்ணியம் தேடி எங்க போகலாம்? காசிக்கு தானே போகலாம். ஏன் காசியில பள்ளி கட்டாது, கருடை ஏன் பறக்காது அப்படின்ற ஒரு காரணம் இருக்கா இல்லையா? ஏன் கரையாது? அதான் உண்மை, உண்டா இல்லையா? அறிவாளிங்க நீங்க. ஏன் அப்படின்னா ஆக அந்த மண்டை ஓட்டில் எழுந்த பார்த்து ஏங்க அப்படின்னு அநியாய அக்கிரமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான்டா. சரியா? ஆக அவன் பண்ணுன்னு அணிய ஒரே வார்த்தை தான் சொன்னான், சிவான்னு. சிவான்னு சொன்ன உடனே கையிலங்கிரி உன்னுடைய மண்டை ஓடு தான் வரும். உன்னுடைய மண்டை ஓடு என்றைக்கு வருதோ அது வரைக்கும் நீ பேயாத்த அலையணும். அது வரைக்கும் நீ பேயாத்தி அலையணும். ஒரு முடிவுன்னு வருவான். சரியா? அந்த மண்டபோட கொண்டு வருவா. கொண்டு வந்தோடனே உனக்கு புண்ணியம் கிடைக்கும், கைலாச பதவி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னாரு. அதுபோல இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு என்ன புண்ணியம் வேணும்? எனக்கு புண்ணியம் இருக்கிறது இருக்கட்டும். இவ்வளவு தான் யாருன்னு தானே கேட்டேன். இவ்வளவு நீளம் பதிலா இல்லைங்க. இல்லை, எந்த ஊர்ல இருந்து வரைய, என்ன விஷயமா வந்தைய?
ஏதாவது காரணம் தெரியும்? பூலோகம், புவர்லோகம், மகர்லோகம், ஜுவர்லோகம், தவலோகம், சத்தியலோகம், அதலம், விதலம், சுதலம், தராதலம், ராஜதலம், மகாதலம், பாதலம் என்று சொல்லக்கூடிய 14 உலகளை சுற்றக்கூடிய உலகம் சுற்றும் வாலிபன் நான். அப்படிங்களா? இன்பமே உந்தன் பேர் என்னமோ. அது மக்கள் திலகம் எம்ஜிஆர்ல யார் நடிச்சார்? நீ இல்லைங்க, அது மாதிரியே தாங்க. நான் உலகத்தெல்லாம் இந்த 14 உலகங்களையும் சுற்றி இந்த பூலோகத்தில் இங்க இருக்கின்றேன். ஆக என்னுடைய ஊர் எங்க தெரியுமா? நான் மேலூர். இப்பதான் தெரியுது. என்னடா இவ்வளவு விவரம் பேசுறாரே. அப்ப மேலூர் அத்தையா இருக்கும். நான் மேலூர்டா ஒரு முனியாண்டி மயனா? அது யாரு? பருத்தி பால் கடை வச்சிருக்காரு. இல்லைங்க, நீங்க யார சொல்லு? இல்லைங்க, எங்க அப்பா பேரு பிரம்மா. திருச்சி மார்க்கத்துல எங்க அப்பா பேரு பிரம்மா. இல்லைங்க பாருங்க, அது இல்ல. நீங்க மேலூர்னு சொன்னீங்கல்ல, அந்த மாட்டு தாவணி ஒத்த கடை மேலூர், அந்த மேலூர் தானே? யார சொல்றேன்னு கேட்டேன். நீங்க மேலூர்னு சொன்னீங்கல்ல. இல்லைங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா இல்லையா? மேல் உலகம் செல்லக்கூடியவன். மேல ஒத்த சரியா? மேல் உலகம் 7, கீழ் உலகம் 7. இந்த 14 சுற்றக்கூடிய உலகம் சுற்றும் வாலிபன் பிரம்மச்சாரி. அதை சுருக்கி சொல்லி எனக்கு 3 இல்லாதவன். எனக்கு தெரியும். மேலோகத்தை சுருக்கி மேலூர்னு சொல்றாரு. நான் புரியாம பருத்தி பால் கடை வச்சிருக்கிறவ சொல்றேன். மேலோகத்தை சுருக்குனா மேலூர், பூலோகத்தை சுருக்குனா பூலூரா? அசிங்கம் பேசாதையா. ஐயா, அசிங்கம் பேசலாமா? அக்காலை ஏறுவான், அம்மானை கைபிடிப்பான், அண்ணன் சுண்ணி. என்னது அண்ணன்? இல்ல, எனக்கு இல்லையா? அக்காலை ஏறுவான், அம்மானை கைவிடிப்பான், அண்ணன் சுண்ணி நக்கனவன் செம்புடுக்கை ஆட்டுவான். தவறு இல்ல, கவி சொல்றாரு. இல்ல, உண்மை. நான் பேசுறது இந்த தவறு இருக்கா? ஐயா, அக்காலை ஏறுவான். அக்காலை ஏறுவான் எதுக்கு சொன்னேன்? சிவபெருமானுக்கு வாகனம் காளை வாகனம். ஐயப்பனுக்கு என்ன வாகனம்? புலி வாகனம், யானை வாகனம். அப்படி வாங்க. ஐயனாருக்கு என்ன வாகனம்? குதிரை வாகனம். சரி, ஐயனாருக்கு என்ன வாகனம்? குதிரை, யானைன்னு சொல்லலாம். சரி, குதிரை வாகனம் உண்டு, யானை வாகனம் உண்டு. முருகனுக்கு என்ன வாகனம்? மயில் வாகனம். முருகனுக்கு ஒரு யானை வாகனம் உண்டு. சரியா? ஆட்டுக்கடாயின்னு சொல்லலாம். ஆட்டுக்கடையும் வாகனம் உண்டு. சரியா? சரி. அப்ப சிவபெருமானுக்கு நீங்க சொன்ன மாதிரியே காளை வாகனம். சரியா? அக்காளை ஏறுபவன் யார்? சிவபெருமான். சேர்த்து சொல்லு. அக்காலை ஏறுவான். அண்ணன் சுண்ணி. நஞ்சை உண்ணின்னு பிரிச்சு சொல்லுங்க. இல்லையா? பார்க்கடலை கடந்தான், மந்திரகிரி மலையை மத்தாகவும் சந்திரனை தூணாகவும் நிறுத்தி வாசுங்கிற பாம்பை போட்டு தேவரு அசுரனை இழுத்தான். இழுக்கும் போது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆக அளவுக்கு மிஞ்சி இழுத்ததனால் விஷத்தை கக்கியது. அமுதம் சுரக்க போற நேரத்தில் ஆக அமுதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த விஷத்தை உண்டான் சிவபெருமான். ஆக எதுக்கு உண்டான் தெரியுமா? அதுல ஒரு காரணம் இருக்கு. எதுக்கு? சிவபெருமான் உண்டுட்டாரு. ஆனா பராசக்தி போய் என்ன பண்ணா தெரியுமா? தொண்டையை பிடிச்சுட்டா. சொல்றாங்க பாருங்க. ஆக தொண்டையை பிடிச்சு விட்டா. தொண்டையை பிடிச்சதுனாலதான் ஆண்களுக்கு தொண்டையிலே முடிச்சு. எவ்வளவு விஷயம் இருந்தாலும் வெளியே வராது. ஆனா பெண்களுக்கு தொண்டையில முடிச்சு இல்லைங்கிறதுனால எல்லா விஷயமும் வெளியில வந்துடும். சண்டையில வந்துடும். இங்க வராது, 100 நாள் வேலையில வந்துடும். அருமை அருமை. ஆக இப்படி எத்தனையோ விஷயம் இருக்கா இல்லையா? ஆக அந்நஞ்சை உண்ணினான். சேர்த்து சொன்னா அண்ணன் சுண்ணி. மாமரத்துல தீ பிடிச்சா மாமரத்து தீ. புளிய மரத்துல தீ பிடிச்சா புளிய மரத்து தீ. சேர்த்து சொல்லுவேன். இல்லங்க, புளியில தீ இல்லங்க. நான் எதுக்கு சேர்த்து சொல்றேன் அப்படின்னா, 2 புலவர்கள் போறாங்க. 2 புலவர்கள், 2 பேரும் அறிவாளி. 2 பேரும் அறிவாளி. 2 பேரும் போறான். போகும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தர் பொறாம. அப்ப போகும்போது ஒரு தூம்பு இருக்கு, தண்ணீர் விழக்கூடிய தூம்பு இருக்கு. அப்ப ஒருத்தன் கேட்கிறான், என்ன விழுந்தூம்பு? நீர் விழுந்தூம்பு. பாத்தீங்களா நான் பேசுற சரியா? ஏயா மரியாதை பேசுற. என்ன விழும் தூம்பு தமிழ பிரிச்சு பார்க்கலாம். இல்லைங்க, சேர்த்து சொல்றது நீங்க சொன்னீங்கல்ல இலக்கணத்துல. சரியா? ஆரம்பத்துல. ஆமாங்க. நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டு தான் படுத்திருந்தேன். சரியா? ஆரம்பத்துல பேசுனீங்கல்ல, உங்க தோது மாத்திட்ட, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் படுத்திருந்தேன். சரியா? இலக்கணம் மாறுமோ? இலக்கணம்ங்கிறது என்ன? ஆக ஆனாவுக்கு அடி எழுத்து என்ன? காணா. பாத்தீங்களா? காணாவுக்கு எண்ணுல 1.
சரியா? கானாவுக்கு எண்ணுல 1 சரியா? ஆக இலக்கணம் படித்தாலும் தெரியும். சரி இருக்கட்டுங்க, மணியாச்சு. இருக்கட்டும். நீங்க என்னுடைய பேர் நாரதர். நாரத மகிழ்ச்சி. ஆமா. உங்களுக்கு தொழில் கலகம் பண்றதே என்னுடைய தொழில். நல்லா இருக்கிற ஊரெல்லாம் சண்டை இழுத்து விட்டு போறது. அந்த கலகத்தினாலதாயா பெரிய யூடியூப்ல எல்லாம் வந்து பெரிய பிரச்சனை, ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. தெரியும், நான் உங்களுக்கு நான் நினைச்சேன், நீங்க சொல்றீங்க. இல்ல அதனால ஒண்ணும் இல்ல, தவறு இல்ல. இருக்கட்டும். அதனால வள்ளி நாரத தர்க்கத்துல கூட பின்ன முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும். அது வந்து இருக்கட்டும். உங்களுக்கு தொழில் நல்ல கலகம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க என்ற ஏகவசனம் வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மட்டும் கேட்கணும். சரியா? ஆக இங்க வந்தது நீங்க எதுக்காக? இல்ல எங்க அப்பா பேர் பிரம்மா, அம்மா பேரு கலைவாணி. நான் கேட்கற பதில் சொல்லியா? தப்புன்னு இருக்க முடியும். சொல்லியா? ஆரம்பம் கலகம், முடிவுள்ள நன்மை. ஆமா. மூத்தோர் சொல் வாக்கு முதி நெல்லிக்காயும். மூத்தோர் சொல் வாக்கு முதி நெல்லிக்காயும் முன்னாடி கசக்கும் பின்னாடி இனிக்கும்டான்னா. இனிக்கும். ஏன்? மூத்தோர் சொல் வாக்கு முதல்ல கசக்கும். இந்த வழியில போகாதரா அப்படின்னு சொன்னா அந்த வழியில போறவனுக்கு அடிபட்டா தான் தெரியும். உண்டா இல்லையா? அந்த பெரியவர் சொன்னாரு. சரியா? மீறி வந்துட்டோம் அப்பதான் தெரியும். புரியா? நெல்லிக்காயை கடிச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எப்ப இடிக்கும்? அந்த தண்ணியை குடிக்கும் போதுதான் இனிக்கு நெல்லிக்காய். சரியா? மூத்தோர் சொல் வாக்கும் முதி நெல்லிக்காயும் முன்னாடி கசக்கும் பின்னாடி இனிக்கு விடான்னா. சரியா? அப்ப பின்னாடி நன்மையை தரும் உங்க கழகம். நாங்க ஊர்களில் கொஞ்ச நேரம் ஆளுக்கு அத்தி எடுத்து கழகம் பண்ணா இல்லப்பா, நான் புத்தியால கழகம் பண்ணுவேன். நாங்க அருவாள் எடுத்து வெட்டிக்கிட்டா அறிவால நான் கழகம் பண்ணுவேன். நாங்க கம்பு எடுத்து அடிச்சுக்கிட்டா இல்லைங்க வம்பால நான் கழகம் பண்ண மாட்டேன். நாங்க கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டா இல்லைங்க சொல்லால அடிப்பேன். அப்ப நீங்க தான் ஊனா செய்யனால் சுட்டம்னு உள்ளாரும் ஆறாதே நாடு சுட்டவடு. யாரு சொன்னது? திருவள்ளுவர். வள்ளுவர் சொன்னது வாக்கு எத்தனை? திருக்குறள் எத்தனை? முதல்ல 1330. எத்தனை அதிகாரத்தை கொண்டது? 133 அதிகாரத்தையும் 1030 குறள். அதிகாரம் எங்க? குறளே எங்க அரங்கேற்றப்பட்டது? அங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மீனாட்சி அம்மன் கோவில்ல என்ன பண்ணாங்க? குறளை கொண்டு என்ன பண்ணாங்க? குறளை கொண்டு தண்ணிக்குள்ள போட்டாங்க. அங்கதான் அரங்கேற்றினாங்க. சரியா? ஏன் உண்மை தானே கேட்கிறேன். ஏன் அப்படின்னா அன்றைக்கு வந்து குறளை வந்து யாரும் ஏத்துக்கல, யாருமே. ஏன் அப்படின்னா 4 அடி 5 அடி பாடணும். எது? 4 அடி 5 அடி பாடணும். ஆனா இவர் எழுதுனது 1.25 அடி. எத்தனை அடி? 1.25 அடி. 1.25 அடி. என்னடி? 1.25 அடி எழுதியது. அந்த அப்படியா? சரி. 1.25 அதெல்லாம் வராது. வரட்டும், நம்ம ஊருக்கு சிரிப்பு தானே. சரியா? வரும், ஆனா வராது. என்னடா வடிவில் மாதிரி சொல்ற? ஆக 1.25 அடியிலே முதல் குறள் என்ன? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாத்தீங்களா? திருவள்ளுடைய தாய் ஆதி, திருவள்ளுடைய தந்தை பகவான். சரியா? ஆக மீனாட்சி சொக்கநாதரையும் வேண்டி சரியா முதல் குறளை எழுதினாரு. ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று எழுதினார். அதுபோல ஆமா மழை வருது. சரி இருக்கட்டுங்க. ஆக இப்படி எத்தனை இருந்தாலும் தாயினுடைய பேரு கலைவாணி. எங்க அம்மா தான் தட்டுவாணி மயனா. ஆமா, எங்க அம்மா தான் கண்டாரோளி. தட்டு என்றால் என்ன? இல்லங்க, எங்க அம்மா தான் கண்டாரோளின்னு. நான் ஆரம்பத்தில் சொன்னேன். எங்க அம்மா தான் தேவடியா. என்னங்க சொல்றீங்க? ஒரு மசிறு விளங்கல. கண்டாரோளி என்று சொன்ன எதுக்கு சொன்ன தெரியுமா? ஆக கண்டம் என்பது என்ன? தொண்டை. அந்த தொண்டையில கிடமக்கூடியது ஒளி. அந்த ஒளியை குடிக்கவில்லை கலைவாணி. வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை அரியாசனத்திலே வெற்றிருப்பால் தாமரை மீது அமர்ந்திருப்பால் என் கலைவாணி. ஆக வெள்ளை உடுத்தி அந்த வெள்ளை கலைவாணியாக அமர்ந்திருக்கூடிய தாய். ஆக கண்டம் என்பது தொண்டை. அந்த தொண்டையிலே கொடுக்கக்கூடியது கலைவாணி. தட்டுவாணின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது மா அப்படின்னா பறக்குமா? எப்படி? மாதா ஊட்டாத சோற மாங்கனி ஊட்டும். தலையில கை வைக்காதுங்க. மாதா ஊட்டாத சோற மாங்கா ஊட்டுமுடான்னா. சரியா? மாதா என்பது யாரு? தாய். உண்டா இல்லையா? அதுபோல கலைவாணியினுடைய தாய். ஆக தேவர்களுக்கு மூவர்களுக்கும் நாவிலே இருந்து சிறு குழந்தைக்கு கூட தட்டக்கூடியவள், நாவை தட்டக்கூடியவள் வாணி. தட்டும் வாணி. அதனாலதான் நான் சேர்த்து தட்டுவாணின்னு சொன்னேன். தேவடியாள்னு சொன்னேன். தேவடியாள்னு ஏன் சொன்னேன்?
தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் நாவிலே அடியாளாக இருப்பதனால் அவள் தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் அடியாள், அதனாலே தேவடியாள். பலே என்னென்ன வசனங்கள் இருக்கட்டுங்க, இருக்கட்டும். சரி, வந்த நோக்கம்லாம் தெரிஞ்சுக்கிச்சு. நீங்க அம்மா தமிழ்ச்செல்வியுடைய புத்திரன். தமிழ்ச்செல்வியுடைய புத்திரன். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர் மெய்யெழுத்து 216, ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் 247 எழுத்துக்கு சொந்தக்காரன். 247 எழுத்துல இன்னொன்னு தெரியுமா? என்னென்ன? இந்த எழுத்துல சுடுற எழுத்து தெரியுமா? தீ. பாத்தீங்களா? சுமக்கக்கூடிய எழுத்து பை. பறக்கக்கூடிய எழுத்து ஈ. தொடாத எழுத்தது தோ. தொடாத எழுத்தது அதான் தீன்னு சொன்னல. இல்லைங்க, தொடாத எழுத்தது எந்த எழுத்துலையுமே அதை சேர்க்க முடியாது. அவ்வு. அக்கு. சரியா? 3 புள்ளி தான் வரும். ஆக இப்படி எத்தனை விஷயங்கள் இருக்கு, இருக்கட்டுங்க. ஆக அடுத்து இருக்கிறது இங்க ஆளாலும் சொன்ன கொள்ள கேட்டது யாரு? ஒண்ணுக்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. சீ, கர்ம கர்ம கர்ம. ஒண்ணுக்கு இருக்கிறது 2க்கு இருக்கலாம். என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன வாங்கியா குடிக்க போறிய? இல்லைங்க, குடிக்கிறனால தவறு இல்லை. சரியா? இன்னொரு விஷயம் சொல்லவா? என்ன விஷயம்? குடிக்கணும். எதை குடிக்கணும்? ஒன்ன மாதிரியே பொம்பளை மூத்திரத்தை குடிக்க கூடாது. தலையிலிருந்து கையிடனே எங்க வாங்கி குடிச்சிருக்கீங்களோ? சரியா? ஏன் தெரியுமா? மாட்டு மூத்திரத்தை காலையில போய் ஒருத்தன் குடிச்சான்னு வச்சுக்கவே, அவனுக்கு நல்ல புத்தி வரும். ஏன் தெரியுமா? யாகம் ஒரு வீட்டுல பிசாசு பேய்கள் பிசாசு இருந்தா ஏன் மாட்டு மூத்திரத்தை கொண்டு தெளிக்கிறாங்க? என்ன காரணம்? எதுக்கு? ஆக எல்லா தீவினையும் விலக வேண்டும் என்பதற்காகத்தான். சரியா? ஆக அப்படி எத்தனை விஷயங்கள் இருக்கு. சரிங்க சுவாமி, இருக்கட்டும். நல்லா பேசுறீங்க. ஒருவருக்கு இருவர் உள்ளே இருக்கிறார்கள். ஒருவர் என் கூட பிறவாத சகோதரி. சரி. இன்னும் ஒருத்தி நான் கூடுவதற்கு பிறந்தவள். இருக்கட்டும், வர சொல்லுங்க. வாமா சப்ப விட்ட. அந்த நிலாமத்தான் நான் கையில பிடிச்சி ரசாத்திக்காக கொஞ்சம் நான் பார்க்கிறேன். அடிய கண்ண மூடு நான் காட்டுறேன். எங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன். கண்ண மூடு லேசா நான் காட்டுறேன். நிலாவத்தான் நான் கையில பிடிச்சி